ஆல் இன் ஒன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல இன்னைக்கான தர்ஷன் இன்ஃபர்மேஷன் கூடவே திருமலையில தரிசனம் போகக்கூடிய பக்தர்கள் லட்டு வாங்கணும் அப்படின்னா ஆதார் கார்டு கண்டிப்பா வேணும் அப்படின்னு சொல்லி நேற்று நியூஸ்ல அப்டேட் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறமா தான் டிடிடியோட அசிஸ்டன்ட் இஓ யார் யாருக்கு வேணும் அப்படின்றத பத்தி டீட்டெயிலா ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்திருந்தாரு. ஸோ அதையுமே இந்த வீடியோல பார்த்துடலாம். இதுக்கப்புறம் தரிசனம் போறவங்களுக்கு நீங்க எப்படி லட்டு வாங்க முடியும் அப்படின்றதையும் இந்த வீடியோ மூலமா தெரிஞ்சுக்க முடியும். நேத்து ஜஸ்ட் நம்ம இன்ஃபர்மேஷன் கிடைச்சதை தான் ஷேர் பண்ணியிருந்தோம். இன்னைக்கு அதோட முழுமையான தகவல்கள் இந்த வீடியோல இருக்கு. ஸோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இது வரைக்கும் நம்ம சேனல்ல நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க இன்னைக்கான இன்ஃபர்மேஷனை டீட்டெயிலா பார்த்துடலாம். நேத்து டிடிடியோட அடிஷனல் இஓ பிரஸுக்கு பாத்தீங்கன்னா ஒரு பிரஸ் ரிலீஸ் பேசியிருந்தாங்க. அதுலதான் இந்த விஷயம் எல்லாமே சொல்லியிருக்காங்க. இது இங்கிலீஷ்லயும் உங்களுக்கு தெலுங்குலயும் தான் கொடுத்துருக்காங்க. இதை தமிழ்ல நம்ம டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கோம். இதுல ஈயோ என்ன சொல்லியிருக்காங்க, அடிஷனல் ஈயோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஸ்ரீவாரி பக்தர்களுக்கு விற்கப்படும் லட்டு பிரசாதங்களை புரோக்கர்களின் தொல்லைக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் நோக்கில வெளிப்படை தன்மையுடன் வழங்க டிடிடி நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும் கூடுதல் ஈயோ வெங்கையா சௌத்ரி அவர் சொல்லியிருக்காரு. திருமலையில் உள்ள அன்னமய்யா கட்டிடத்திற்கு வெளியே வியாழக்கிழமை செய்தியாளர்களிடம் பேசிய கூடுதல் ஈயோ தரிசன டோக்கன் இல்லாத பக்தர்களுக்கு ஆதாருடன் லட்டு பிரசாதம் விற்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. சில சமூக ஊடகங்கள் மற்றும் சில மின்னணு ஊடக சேனல்கள் ஒளிபரப்பப்படும் ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை நம்ப வேண்டாம் அப்படின்றதையும் கேட்டுக்கொள்ளப்படுறதா சொல்லியிருக்காரு. பொது பக்தர்களோட நலன் கருதி இந்த முடிவு எடுக்கப்பட்டதா தெரிவிக்கப்பட்டிருக்கு. இதன் ஒரு பகுதியா வியாழக்கிழமை நேத்து காலையில இருந்து தரிசன டோக்கன் இல்லாத பக்தர்கள் லட்டு கவுண்டர்களில் ஆதார் அட்டையை பதிவு செய்து 2 லட்டுகளை பெற்றுக்கொள்ளலாம். இதற்காக லட்டு வளாகத்தில் சிறப்பு கவுண்டர்கள் அமைக்கப்பட்டுள்ளது. பக்தர்கள் இந்த லட்டுகளை 48 முதல் 62 வரையில் இருக்கக்கூடிய கவுண்டர்கள்ல பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் தரிசன டோக்கன்கள் அல்லது டிக்கெட்டுகள் உள்ள பக்தர்கள் முன்பு போல ஒரு இலவச லட்டு மற்றும் கூடுதல் லட்டுகளை வாங்கலாம். ஸோ இதை நீங்க தெளிவா புரிஞ்சுக்கோங்க. டோக்கன் அல்லது டிக்கெட் உள்ள பக்தர்கள் லட்டுகள் கிடைப்பதை பொறுத்து ஒரு இலவச லட்டோட சேர்த்து 4ல இருந்து 6 லட்டு வரைக்கும் வாங்கிக்கலாம். ஸோ இதுல என்ன தெளிவா நீங்க புரிஞ்சுக்கணும்னா, திருமலைக்கு நீங்க தரிசனம் போறீங்க, உங்ககிட்ட ஜஸ்ட் ஆன்லைன்ல புக் பண்ண தர்ஷன் டிக்கெட்டோ இல்லைன்னா நீங்க ஆஃப்லைன்ல வாங்கின எஸ்எஸ்டி டோக்கன் இல்ல நேரடி சர்வ தர்ஷனத்துல ஒரு டோக்கன் வாங்கியிருப்பீங்க இல்லையா, அப்படி ஏதாவது தர்ஷன் டிக்கெட் உங்ககிட்ட இருக்குன்னா நீங்க எப்பயும் போல எக்ஸ்ட்ரா லட்டுஸ் வாங்கிக்கலாம். அது என்னன்னா ஃப்ரீ லட்டு போக 4ல இருந்து 6 லட்டு வரைக்கும் இருப்பு பொறுத்து வாங்கிக்கலாம். ஸோ அதுல எந்த சேஞ்சஸும் கிடையாது. இது யாருக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் கொண்டு வந்திருக்காங்கன்னா, தர்ஷன் டிக்கெட்டே இல்லாம ஒருத்தவங்க போய் லட்டு வாங்க போறாங்கன்னா அவங்களுக்கு தான் ஆதார் கார்டு கொடுக்க சொல்லியிருக்காங்க. அதுவும் 48வது நம்பர்ல இருந்து 62 வரைக்கும் இருக்கக்கூடிய கவுண்டர்ல தான் இதுக்கான லட்டு நீங்க வாங்க முடியும். உங்களோட ஆதார் கார்டு காட்டினீங்கன்னா உங்களுக்கு 2 லட்டு கொடுப்பாங்க. அதனால தர்ஷன் டிக்கெட் இருக்கிறவங்களுக்கு எந்த ரூல்ஸுமே மாத்த கிடையாது. நீங்க தர்ஷன் டிக்கெட் வச்சுக்கிட்டே வாங்கலாம். ஏன்னா ஒரு சிலர் கேட்டிருந்தீங்க, இப்ப ஃபேமிலியா போறோம், ஒருத்தர் போய் லட்டு வாங்க போறோம் அப்படின்னா எல்லாரையும் நம்ம கூட்டிட்டு போய் லைன்ல நின்று ஆதார் கார்டு காட்டி வாங்க முடியுமா அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தீங்க. நீங்க தர்ஷன் டிக்கெட் வச்சுக்கோங்க, அதுக்கேற்ற மாதிரி எக்ஸ்ட்ரா லட்டுஸ் நீங்க வாங்கிக்கலாம். ஸோ இதுதான் நேற்று அவர் சொல்லியிருக்காரு. கடந்த காலங்களில் சில இடைத்தரகர்கள் லட்டுகளை வாங்கி பக்தர்களுக்கு அதிக விலைக்கு விற்றதை டிடிடி கண்டுபிடித்தது. இதை தடுக்க வியாழக்கிழமைகள் முதல் தினசரி டோக்கன் இல்லாத ஒவ்வொரு பக்தருக்கும் ஆதாரில் 2 லட்டுகளை மட்டுமே வழங்க டிடிடி முடிவு செஞ்சிருக்காங்க. எனவே பக்தர்கள் இந்த விஷயத்தை அவதானித்து டிடிடிக்கு ஒத்துழைக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுறதாகவும் சொல்லியிருக்காங்க. சேம் டேக்கான தர்ஷன் டோக்கன் உங்ககிட்ட இருக்கு, தர்ஷன் டிக்கெட் இருக்குன்னா நீங்க 4ல இருந்து 6 லட்டு எக்ஸ்ட்ரா வாங்கிக்கலாம் ஆஸ் யூஷுவல் எப்பயும் போல. இதுவே உங்ககிட்ட தர்ஷன் டிக்கெட் எதுவுமே இல்லைன்னா உங்களோட ஆதாரை கொடுத்து 2 லட்டு நீங்க வாங்கிக்கலாம். ஸோ இதுதான் புதுசா கொண்டு வந்திருக்க ரூல்ஸ். மற்றபடி கம்பல்சரி தர்ஷன் டிக்கெட் இருக்கிறவங்களுக்கும் ஆதார் கார்டு இருக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் எதுவுமே சொல்லலை. இதுதான் நேத்து அவர் பிரஸ் ரிலீஸ்ல சொன்ன முக்கியமான விஷயங்கள். நேத்து நம்ம அப்டேட் பண்ணது லட்டு வாங்குறதுக்கு ஆதார் கார்டு வேணும் அப்படின்னு சொல்லியிருப்போம். ஸோ அது ஜஸ்ட் நியூஸ்ல வந்ததுதான். அதுக்கப்புறம் தான் அவங்க டீட்டெயிலான ப்ரெஸ் ரிலீஸே கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதுக்கு அடுத்தது இன்னைக்கு தரிசனத்துக்கு எவ்வளோ நேரம் ஆகுது அப்படின்ற இன்ஃபர்மேஷன் பார்க்கலாம். திருமலையில நேற்று தரிசனம் பார்த்த பக்தர்களோட எண்ணிக்கை 62,529 பேர் தரிசனம் பார்த்திருக்காங்க. நேரடி சர்வ தரிசனம் எல்லா கம்பார்ட்மெண்ட்டும் ஃபில் ஆகி வெளியிலையும் பக்தர்கள் வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஏன்னா நேற்று வியாழக்கிழமை அப்படின்றனால நேத்திர தரிசனம் க்ரௌடு மற்ற நாளை விட அதிகமாக தான் இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 15ல இருந்து 18 மணி நேரம் சொல்லியிருக்காங்க. மேபி இன்னைக்கு கொஞ்சம் டைம் குறைஞ்சிருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. அதே போல எஸ்எஸ்டி டோக்கனுக்கு மினிமமா ஒரு 3ல இருந்து மேக்சிமம் ஒரு 5 to 6 மணி நேரம் ஆகலாம்.
300 தரிசனத்துக்கு 2லேருந்து 4 மணி நேரம் ஆகலாம். நீங்க போற டைம் கிரௌட பொறுத்து தான் இது டைமிங் வந்து மாறும். சில டைம் ஈவினிங்லாம் நம்ம போறோம்னா கிரௌடு இருக்குன்னா வெயிட்டிங் கம்பார்ட்மெண்ட்ல 300 கூட நம்ம வெயிட் பண்ற மாதிரி தான் இருக்கும். இன்ஸ்டாகிராம்லயும் டிடிடி வந்து ஒரு போஸ்ட் கொடுத்துருந்தாங்க. அது இதுதான். இது வந்து தெலுங்குல இருந்தது தமிழ்ல டிரான்ஸ்லேட் ஆயிருக்கு. என்ன அப்படின்னா, ஃபேக்கான இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்றது, வியாழக்கிழமையிலேருந்து அமல் லட்டுகளை வாங்கணும் அப்படின்னா ஆதார் கார்டு கண்டிப்பா வேணும். ஒரு மாசத்துக்கு வந்து ஒரு தடவை தான் வாங்க முடியும். அந்த மாதிரியெல்லாம் லட்டுக்கு வந்து சொல்லியிருந்திருக்காங்க. ஸோ அப்படி வந்து கிடையாது. நீங்க ஒரு மாசத்துக்கு ஒரு முறை மட்டும்தான் லட்டு வாங்க முடியுன்றது கிடையாது. நீங்க டெய்லியுமே லட்டு வாங்கிக்கலாம். தர்ஷன் டிக்கெட்டு அதே மாதிரி இல்லைன்னா ஆதார் கார்டு இருந்துச்சுன்னா நீங்க தாராளமா வாங்கிக்கலாம். மற்றபடி இந்த தரகர் முறை, ஸோ வெளியில நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, லட்டு உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கிடைக்கலையா, நான் வந்து வாங்கி தரேன், நீங்க எவ்வளோ கொடுங்க அப்படின்னு சொல்லி எல்லாம் கேட்டு வாங்கி தருவாங்க. அந்த முறையை வந்து கம்ப்ளீட்டா இல்லாம பண்றதுக்காக தான் இந்த விஷயத்த வந்து ஃபாலோ பண்றாங்க. அதுக்கு அடுத்தது அக்டோபர் மாசத்துக்கான தர்ஷன் டிக்கெட் பொறுத்த வரைக்கும் ஏபிஎஸ்ஆர்டிசியில நமக்கு வந்து 30ஆம் தேதி வரைக்கும் தர்ஷன் டிக்கெட் ஓப்பன் ஆகிருக்கு. நாளைக்கு 31ஆம் தேதி வந்து ஓப்பன் ஆயிரும். யாருக்காவது நவம்பர் மாசத்துக்கு நீங்க தர்ஷன் டிக்கெட் வேணும், 300 டிக்கெட் கிடைக்கல அப்படின்னு நினைச்சீங்கன்னா இதுல கூட நீங்க டிக்கெட் புக் பண்ணிக்கலாம். சென்னையிலேருந்து போகிற பஸ்ஸில் ஃபேர் ரொம்ப கம்மியாக இருக்கும். அது நீங்கள் செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நைட் டைமில் தான் உங்களுக்கு ஓப்பன் ஆனதுமே கிடைக்கும். ஏன்னா நிறைய பேர் புக் பண்ணுவாங்க. டிக்கெட்டோட கவுண்டிங்கும் ரொம்ப கம்மியாக இருக்கும். 30ஆம் தேதிக்கு தர்ஷன் டிக்கெட் அவைலபிள் இருக்குது. யாருக்காவது அக்டோபரில் 30ஆம் தேதிக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா புக் பண்ணுங்கள். நாளைக்கு 31, அடுத்து வந்து நவம்பர் மாதத்துக்கும் அடுத்து அப்படியே ஓப்பன் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ உங்களுக்கு கண்டினியூவாக வந்து புக்கிங் இருக்கும். ஞாயிற்றுக்கிழமை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நவம்பர் 1ஆம் தேதிக்கு ஓப்பன் ஆகிறதுக்கு கூட சான்சஸ் வந்து இருக்குது. இதில் பஸ் டிக்கெட்டை ஓப்பன் பண்ணிட்டு தான் அடுத்து தர்ஷன் டிக்கெட் ஓப்பன் பண்ணுவாங்க. இப்போ 29ஆம் தேதி டிராவல் டேட்டு கொடுத்தோன்னா 30ஆம் தேதிக்கு தர்ஷன் டிக்கெட் நாம புக் பண்ணிக்கலாம். தரிசனத்துக்கு முதல் நாள் டிராவல் பண்ணுற மாதிரி புக் பண்ணணும். இதோட புக்கிங் எல்லாமே இன்ஃபர்மேஷன், டிக்கெட் எப்படி எடுக்கிறது எல்லாமே கொடுத்துருக்கேன். வீடியோ இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். டிராவல் பண்ண தேவையில்லை. இருக்கிறதுல ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷன். தர்ஷன் டிக்கெட் வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ஆப்ஷனை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். தமிழ்நாட்டில் நீங்கள் திருச்சியிலேருந்து போகிறீங்க, மதுரையிலேருந்து போகிறீங்க, திருவண்ணாமலை, ஒசூர், கள்ளக்குறிச்சி, கிருஷ்ணகிரி இந்த இடங்கள்லேருந்து நீங்கள் திருமலைக்கு தரிசனம் போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு பஸ் டிக்கெட்டோட சேர்த்தே வந்துடும். அந்த பஸ்லேயே நீங்கள் ட்ராவல் பண்ணிவிட்டு தரிசனமும் கூட பார்த்துக்கலாம். உங்களோட விஷயம் தான், உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டோ நீங்கள் புக் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்தது செப்டம்பர் மாதத்துக்கான முக்கிய விழாக்கள் பற்றி ஏற்கனவே டிடிடி ப்ரெஸ் ரிலீஸ் கொடுத்துட்டாங்க. இதில் வந்து உங்களுக்கு மாதத்துக்கான கருட சேவை செப்டம்பர் 18ஆம் தேதி இருக்குது. செப்டம்பர் 13ஆம் தேதி வருடாந்திர பவித்ரோற்சவத்துக்கான அங்குரார்ப்பணம் வந்து செய்வாங்க. 14ஆம் தேதியிலேருந்து 16ஆம் தேதி வரைக்கும் பவித்ரோற்சவம் வந்து நடக்குது. இந்த வருஷம் பவித்ரோற்சவத்துக்கான டிக்கெட் உங்களுக்கு கிடைச்சிருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இந்த சேவை அட்டன் பண்ணிவிட்டு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸையும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வருஷம் இதை ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் பெரிய அளவில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுதான் இன்னைக்கான முக்கியமான அப்டேட்டுங்க. ஸோ வேறு ஏதாவது அப்டேட் வந்துச்சுன்னா டெலிகிராம் சேனலில் நம்ம ரெகுலராக போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். எந்த இமீடியட்டான அப்டேட்டாக இருந்தாலும் அதில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். டீட்டெயிலான வீடியோ சேனலில் ஈவினிங் டைமில் உங்களுக்கு போஸ்ட் ஆகும். அதையும் நீங்கள் பார்த்து இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்த இன்னொரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.